புதுசா 2 வருஷத்துல உள்ள வந்த விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற கோத்துல மேபி நீங்க சொன்னது அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாத விஷயங்கள் பாசிபிலிட்டிஸா மாற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்ப விஜய் எதிர்ப்பாளன்னு இருந்தா விஜய் இன்னும் ஜெயிச்சிருக்கணுமே. மாண்புமிகு முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு வந்து ரிப்ளைவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாறின காட்சிகள் காரணம் என்னன்னா, இந்த 2 கம்யூனிஸ்டுமே போயிருக்காங்கன்னா எப்படியும் மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து சேர்ந்துன்றதெல்லாம் வந்து இப்போ எப்படி இங்கே திமுக அதிமுக பயங்கர எதிர்கட்சியோ அதே மாதிரி கர்நாடகாவில் பீகாரில் பெரும்பான்மையும் ஜெயிச்சிருக்கு. ஆட்சி அமைக்கவே கூப்பிடாம அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி அந்த மொத்தமாக அந்த தேர்தலே ரத்து பண்ணி ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தினவங்க. இன்னொன்று என்னன்னா, விஜய்க்கு தெரியப்படுத்தினா நீங்க யாரை தீய சக்தின்னு திட்டி எதிர்ப்பு அரசியல் பண்ணீங்களோ இன்னைக்கு அவங்க கிட்ட இந்த 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஒரு 6 மாசம் ஆண்டாதான் மக்களுக்கும் அவரை தேர்ந்தெடுத்தது கரெக்டா தப்பான்ற. நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு 108 தொகுதிகள்ல விஜய் வந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. அதுல இருந்து நிறைய இழுபறி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தெளிவா பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் காதர் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய இழுபறியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி. மேக்ஸிமம் இப்போ அந்த இழுபறிலாம் இப்போ ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 கம்யூனிஸ்டும் இப்போ வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 115 கிட்ட வந்துடும். திருமாவளவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த 2 கம்யூனிஸ்டுமே போயிருக்காங்கன்னா எப்படியும் மு.க. ஸ்டாலின் சொல்லாமல் போயிருக்க மாட்டாங்க. அவங்க இண்டிவிஜுவல் எடுத்துருக்க மாட்டாங்க. அவர் சொல்லி தான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. பட் ஓகே, இன்னும் 10ஆம் தேதி வரைக்கும் கவர்னர் வந்து விஜய்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆதரவு கடிதங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 பேருன்னும் பட்சத்தில் ஒரு என்டிஏ கூட்டணியிலேருந்து கூட அமமுகவை கூப்பிடலாம், பாமகவை கூப்பிடலாம். அப்படி வரும் பட்சத்தில் எக்ஸ்ட்ராவே அவருக்கு 2 பேர் வருவாங்க. பாமக தான் வந்து அந்த ஆதரவை புறக்கணிக்கிறதா ஒரு விஷயம் வந்துருக்கு. எல்லாமே சொல்லியிருக்காங்கம்மா. பாமக வந்து 4 பேர் தானே புறக்கணிக்கிறதா சொல்லுவாங்க. 2 பேரை உடைச்சாங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது எது வேணாலும் நடக்கலாம் அரசியல். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இங்கே இன்னொரு 3 பேர் வரவே இல்லாத பட்சத்தில் அவருக்கு தேவை இல்லையா? 10ஆம் தேதி அவருக்கு வந்து டைம் கொடுத்தக்குள்ள அவர் காமிக்கல அந்த மெஜாரிட்டின்னா திருப்பி அவரை கூப்பிட மாட்டாங்க. அடுத்து உள்ள யாரு பெரிய கட்சியோ அவங்கள நீங்க ஆதரவு காமிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து சேர்ந்துன்றதெல்லாம் வந்து சும்மா ஊடகத்துல வந்து போடுற ஒரு மேட்டர் தானே தவிர அதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா அப்படி வந்து சேர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இந்த மாதிரி எதிரும் புதிரும் ஒரு கட்சியை பார்த்து ஒரு கட்சி திட்டி வளர்ந்த கட்சிகள்லாம் இந்தியாவில் வந்து சேர்ந்து ஆட்சி அமைச்ச வரலாறுலாம் உண்டு. இப்போ எப்படி இங்கே திமுக அதிமுக பயங்கர எதிர்கட்சியோ அதே மாதிரி கர்நாடகாவில் குமாரசாமியும் காங்கிரஸும் கீரியும் பாம்பும் அவங்க இணைஞ்சி ஒரு வாட்டி ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவும் இங்க திமுக அதிமுக மாதிரி அவங்க ஒரு முறை இணைந்து 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. இந்த வரலாறுலாம் இருக்கு. பட் அது தமிழ்நாட்டில் நடக்குமான கேள்விக்குறிதான். அது சாத்தியம் ரொம்ப கம்மி. ஒருவேளை தேர்தல் வர வேணா விஜய் வந்து ஆதரவு கடிதம் கொடுக்க முடியலன்ற பட்சத்துல திரும்பி எல்லாத்தையும் கவர்னர் கலைச்சிட்டு புதுசா தேர்தல் வர வேணான்ற ஒரு மனநிலையில இருந்தா ஒரு வருஷத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கலான்ற ஒரு மனநிலை வேணா வரலாம். மேபி அது பாசிபிலிட்டி இல்ல, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தா. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி 60 வருடங்களா ஆண்டுட்டு இருந்த கட்சியில இருந்து புதுசா 2 வருஷத்துல உள்ள வந்த விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற கோத்துல மேபி நீங்க சொன்னது அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாத விஷயங்கள் பாசிபிலிட்டிஸா மாற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு பெரும்பான்மையா ஜெயிச்சிருந்தாருன்னா அது ஒரு முழுமையான வெற்றியா நம்ம எடுத்திருக்கலாம். பெரும்பான்மை இல்லாம போய் அவர் 108னா ஒண்ணு போயிடும். 107ல ஒரு கவர்னர் சபாநாயகர் ஒருத்தர் போயிடுவார். சபாநாயகர் போயிட்டாருன்னா அவர் அந்த கவுண்டிங்ல வரமாட்டார். அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 போயிடுச்சு. 106 எம்எல்ஏவோட தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு வரும். அப்போ 106னா அவருக்கு இன்னும் 12 பேர் தேவை. 12ல 5 பேர் காங்கிரஸ் வந்திருக்குன்னா 111. இப்ப இவங்க 4 பேர் ஆதரவு கொடுத்தாங்கன்னா 115. இன்னும் 3 போது விடுதலை சிறுத்தைகள் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முஸ்லீம் லீக்கை கூட திரும்பி பேசலாம். இவங்க எது வேணாலும் நடக்கலாம். பட் ஆனா விஜயோட வெற்றி வந்து ஓகே, மக்கள் கொடுத்துருக்க அங்கீகாரம். அதுக்கு என்னைக்குமே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதுக்கு முதல்ல நம்ம விஜய்க்கு வாழ்த்து கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது.
ஆனா அதே மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான இடம் கொடுக்காதுன்றது வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழல்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால வந்து அவருக்குமே அது வந்து உணர்ந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு விஜய் அலைன்றாங்க. விஜய் அலையெல்லாம் கிடையாது. விஜய் அலைனா விஜய் 200 இடம் ஜெயிச்சிருக்கணும், அதுதான் அலை. 91 ராஜீவ்காந்தி இறந்தப்ப எதிர்ப்பு அலையில வந்து திமுக தோத்துது, 2 இடம் தான் ஜெயிச்சிச்சு திமுக, மீதியெல்லாம் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி 2096 வந்து ஜெயலலிதா எதிர்ப்பு அலைன்னு ஒன்று வீசிச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவே தோத்துட்டாங்க, 4 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிச்சு. இதுதான் அலை, இதுதான் வந்து அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போறது. இப்ப விஜய் எதிர்ப்பு அலைன்னு இருந்தா விஜய் இன்னும் ஜெயிச்சிருக்கணுமே, இன்னொரு 50 இடமாவது ஜெயிச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த மக்கள் எழுச்சி புரட்சின்னாங்களே அதுக்காக தான் அர்த்தம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 73 அங்கே ஒரு 53 கொடுத்துருக்காங்க. அப்போ இவரை விட இந்த 2 பக்கமும் ஓட்டு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொத்தமே 4.5 கோடி சில்லற ஓட்டு வந்து போலிங் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ஓட்டு விஜய் வாங்கியிருக்காரு, மீதி 3 கோடி ஓட்டு விஜய்க்கு எதிர்ப்பான ஓட்டு தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் கவுண்டிங் தமிழ்நாட்டில். அதனால அது முழுமையா விஜய்க்கு கொடுத்த வெற்றியான கேள்விக்குறி தான். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஜெயிச்ச உடனே ஒரு மெயில் போட்டாரு கவர்னருக்கு. மெயில் போடும்போது கவர்னர் வந்து திரும்ப அவருக்கு போட்ட மெயிலில் வந்து இவர் முதல்வர்னு டிக்டேட் பண்ணி தான் போட்டாங்க. மாண்புமிகு முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு வந்து ரிப்ளைவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாறின காட்சிகள் காரணம் என்னன்னா, இவர் காங்கிரஸை சேர்த்தது தான் பெரிய தப்பு. காங்கிரஸை இவர் சேர்த்தவுடனே அந்த காட்சிகள் டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா காங்கிரஸ் எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸை அழித்து கொண்டு வருகிறது பாஜக. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அது வளரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும்போது திமுகவுடன் பயணித்ததால் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல காங்கிரஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக விட்டு வெளியே வந்தோன்னே திரும்பி தாவைக்கால போய் சேர்ந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்லாம் அவங்களோட கூட்டணின்னு ஒரு அக்ரிமெண்ட் லெட்டர் கொடுத்தோன்னே பாஜகவுக்கு கோவம் வந்துச்சு. அதன் விளைவு தான் இப்ப இன்னைக்கு விஜய் அலங்கரிக்கப்படுறது, அவரை வந்து கூப்பிடாம போக சொல்றது, வர சொல்றது, இப்படி ஒரு நெருக்கடி உண்டானதுக்கு காரணமே அதுதான். அதை அந்த தப்பா அவர் பண்ணிருக்க கூடாது. என்ன பண்ணீங்கன்னா 108 எம்எல்ஏல 107 பேர் நான் ஒன்று ரிசைன் பண்ணிட்டேன், சட்டமன்றத்தில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் அவர் சிஎம் ஆயிருப்பாரு. அவர் கூட உள்ளவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அதனாலதான் இவ்வளவு நெருக்கடியில மாட்டிட்டு. செங்கோட்டையன் பேச்செல்லாம் அங்க பெருசா எடுப்பலமா. அங்க ஆதவர்ஜனா பேச்சு வந்து ஒரு குழு நடக்க போகுது, அது கூட செங்கோட்டையன் தலைமையில தான் அந்த குழு நடக்க போகுது பேசுவாங்க. அதுக்கப்புறம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வாங்க இல்லையா, இது முன்கூட்டியே செங்கோட்டையன் நடக்கிறது தான் செங்கோட்டையன் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அரசியல் சாசன சட்டப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி எந்த கட்சி அதிக இடங்கள் ஜெயிக்கிறதோ அவங்களதான் வந்து முதல்ல கவர்னர் அழைப்பு விடணும்ன்றது ஒரு மரபு. அவங்களதான் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க அவங்க கவர்னர்கிட்ட கேட்கறதும் கவர்னர் அவங்களுக்கு அதை அனுமதி கொடுக்கறதும் தான் மரபு. ஆனா இதே மரபு வந்து பாத்தீங்கன்னா இதே காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு கத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க, ஏன் விஜயை கூப்பிடலன்னு சொல்றாங்க. இதே காங்கிரஸ் 2005 காங்கிரஸ் ஆளும் இந்தியா வாழும் பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்துல பெரும்பான்மையா ஜெயிச்ச ஒருத்தரை வந்து ஆட்சி அமைக்க விடலை. இவங்க கவர்னர், காங்கிரஸ் கவர்னர் ஆட்சி அமைக்க விடாம அதை விட கம்மியா ஜெயிச்ச ஒருத்தரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க கூப்பிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே போல பீகார்ல பெரும்பான்மையா ஜெயிச்சவருக்கு ஆட்சி அமைக்கவே கூப்பிடாம அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி அந்த மொத்தமா அந்த தேர்தலே ரத்து பண்ணி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தினவங்க இதே காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்ப இவங்களுக்கு அதாவது மருமகள் உடைச்சா பொன் கூட, மாமியார் உடைச்சா மண் கூடன்ற மாதிரி இவங்க செஞ்சதுதான் இப்ப பாஜக செஞ்சுட்டு இருக்கு. எதையுமே மறக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க. என்னன்னா நம்ம 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க, அது தடுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு. ஆனா பாஜக வந்து காங்கிரஸ் அங்கிருந்து வளர விடுறது கஷ்டம்தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே இந்த 108 பேர் 118 பேர் வந்து ஒரு மெஜாரிட்டியா ஆட்சி அமைச்சா கூட உடனடியா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும் பட்சத்துல அது எப்படியானதான் மாறலாம். அந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓட்டெடுப்புல வந்து திரும்பி இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து மாத்தி கூட போடலாம். இதே தாவைக்கால உள்ளவங்களோட மற்ற கட்சிங்க விலைக்கு வாங்கலாம். அந்த விலைக்கு வாங்குறதுல எக்ஸ்பர்ட் யாருன்னு இந்தியாவில் உள்ள கட்சின்னு ஊருக்கே தெரியும். எது வேணாலும் நடக்கலாம், பார்ப்போம். கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு மக்கள். அது இப்போ நிறைய ஓட்டு போட்டு நிறைய லீடிங் எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒரு 16 தொகுதியில 50,000 ஓட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 22 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 50,000க்குள்ள ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு 18 தொகுதியில 5,000க்குள்ள 1000, 500, 300 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. இப்படிதான் அந்த ஓட்டு லீடிங்ல ஒரு 108 இடங்களும் வென்றிருக்கிறார். பெரும்பான்மையான இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா பேசாம ஒரு பீஸ்ஃபுல்லா டென்ஷன் இல்லாம முதல்வர் ஆகி ஒரு நாள் ஆயிருக்கும். அது இல்லாத இல்ல முதலமைச்சர் ஆயிடுவார். ஏன்னா யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னும் போது இப்ப 4 பேர் வந்துட்டாங்க இல்லையா.
கம்யூனிஸ்ட் வந்துருச்சுன்னா விடுதலை சிறுத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விடுதலை சிறுத்தை வந்துச்சுன்னா தேமுதிகவும் யோசிக்கும். அவங்களும் ஒரு இடம் போனால் அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் தரனா போயிடுவாங்கல்ல. அவங்க பையன் எம்எல்ஏ இருக்காரு, அவர் மினிஸ்டர் ஆகிறது அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இல்லை அந்த இதுதான், அதாவது எப்படின்னா பதவி தான், கொள்கையெல்லாம் கிடையாது. இன்னொன்று என்னன்னா விஜய்க்கு தெரியப்படுத்துனா, நீங்கள் யாரை தீய சக்தின்னு திட்டி எதிர்ப்பு அரசியல் பண்ணீங்களோ இன்னைக்கு அவங்க கிட்ட போய் மண்டிடுற அளவுக்கு வச்சுட்டாங்க பாருங்க. அவரும் சொல்லியிருக்காரு, அவர் உணரணும். அப்ப இங்க டிசைட் அத்தாரிட்டி, இப்ப இதே முக ஸ்டாலின் கூப்பிட்டு அத்தனை பேரும் டைட் பண்ணாருன்னா இவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. அவர் டைட் பண்ணல. அவர் ஒரு நிலைப்பாடு என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. 6 மாதங்களுக்கு தாவேக ஆட்சியை நாங்கள் எந்த விமர்சனமும் செய்ய மாட்டோம், எந்த எதிர்ப்பும் செய்ய மாட்டோம், நாங்க எங்களுடைய எதிர்க்கட்சி பணியை மட்டும் செய்வோம். 6 மாதங்கள் அவருடைய செயல்பாடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுடைய அரசியலை நாங்கள் ஆரம்பிப்போம். இது எப்போதுமே திமுக சொல்றது தான். அதாவது அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து அதான், யார் புதுசாக வந்தாலும் அவங்க நம்ம ஆதரவு அவங்களை வந்து எதிர்க்க வேணாம், 6 மாதம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். அதே தான் இப்போ முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் திமுக. எல்லாத்துக்கும் காரணம் திமுக. இப்போ திமுகவுடைய 24.5% ஓட்டுகளுடன் ஜெயிச்ச எம்எல்ஏ தானே இப்போ நீங்கள் கூப்பிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அவ்வளோ ரோசமான ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, திமுகலாம் வேணாம், நமக்கு கொள்கை எதிரியும் வேணாம், தீய சக்தியும் வேணாம், ஊழல் சக்தியும் வேணாம், திரும்பி ஆட்டத்தை நாங்கள் கழிச்சிட்டு முதல்ல இருந்து தேர்தல் சந்திக்க வேண்டியதானே. அது எவ்வளவு பெரிய விஷயமாச்சே சார். திரும்பி இந்த எண்ணிக்கை ஒரு மன கேள்விக்குறி. அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதான் தேர்தல், அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் அரசியல். மாப்போடலாம் நின்றா இதை விட பயங்கரமா நின்றவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இது அரசியலை விஜய் புரிஞ்சுக்கணும். சும்மா சேர்ல உட்காந்தா கான்வாயில போகணுன்றது மேட்டர் கிடையாது. ஒரு நாள் கான்வாயை வர வச்சு காமிச்சிட்டு எடுத்து விட்டாங்க. இல்ல அவரே தான் திருப்பி அது நிர்மல்குமார் சொல்றது, அது கிடையாது உண்மை. டிஜிபியும் உள்துறை செயலரையும் கூப்பிட்டு கவர்னர் லெப்ட் அண்ட் ரைட் யாரை கேட்டு நீ கான்வாய் அனுப்புன, முதல்வரா ஒன்றும் ஆகலை, நீ எப்படி கான்வாய் எப்படி அனுப்ப, சட்டப்படி அனுப்பக்கூடாதுன்னு கூப்பிட்டு 2 பேரும் திட்டிருக்காரு. எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கேன். இது வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நிர்மல்குமார் பேட்டி இல்ல நாங்க வந்து எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு நாங்களே முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா நாங்க கான்வாய் வாங்கிக்கிறோம், அது வரும்போதுமே சொல்லி அனுப்பணும்ல. ஏன் கான்வாயில சாவுக்கு போய் மாலை போட போனீங்க, திரும்பி ரிட்டர்ன் கான்வாய் வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், அது கிடையாது. இது வந்து கவர்னர் உத்தரவோட திரும்ப பெற்றது. அதான தவிர இது வேற ஒண்ணும் கிடையாது. பாவம் விஜய்க்கு ஆதரவு கண்டிப்பா கிடைச்ச ஒரு 10ஆம் தேதி நிரூபிச்சு 11 12 சிஎம் ஆகட்டும். சிஎம் ஆகி அவர் மக்கள் பணி செய்யட்டும். செய்யும் போதுதான் திமுக செஞ்சது தப்பா, அதிமுக செஞ்சது தப்பா, நம்மளால செய்ய முடியுமா, நம்ம செய்ய முடியுமா, இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு அதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா இந்த 15ஆம் தேதி மகளிர் தொகை 1000 ரூபாய் எல்லாரோட அக்கௌண்ட்லயும் விடணும். இப்ப ஜெயிச்ச தேர்தல் எக்ஸாம்ல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் இருக்கு. இப்பவே பஸ்ல சில பஸ்ல ஏத்தனா டிக்கெட் கேட்கறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. வலைதளத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஆட்சி முடிஞ்சிருச்சு கூட எங்களுக்கு ஆர்டர் ஆகல, அதுல நீங்க காசு கொடுக்கணும் டிக்கெட்டுக்கு அப்படின்னு கேட்கறதா. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இமீடியட்டா ஷார்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. 6 சிலிண்டரு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல 3 கையெழுத்துன்னு எல்லாரும் பரவாயில்ல சொன்னது வந்து 6 சிலிண்டரு மற்றும் 2500 ரூபாய் பணம் தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து, இதுதான் முதல் கையெழுத்து போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு சொல்லியிருக்கிற 387 தேர்தல் அறிக்கைகளை வந்து 24 விஷயங்களை மட்டும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மட்டுமே 5 ஆண்டுகள்ல 12 லட்சம் கோடி தேவைப்படுது. 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே வந்து 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி தான். அப்போ 12 லட்சம் கோடி அவருக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படுது. நான் ஏற்கனவே 10 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் இருக்கு. 10 × 12 என்னாச்சு, 22 லட்சம் கோடி கடன் ஆயிடும் இவர் ஆட்சி முடியும் போது. இதெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறாரு. சிஎம் பதவி என்பது ஒரு ஜாலியானது இல்லை, அது ஒரு பெரிய மூழ்கிடம் அப்படின்றது உணர்வு மக்களுக்கான சேவைகள் எப்படி செய்யப்படுறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 6 மாசம் ஆண்டாதான் மக்களுக்கும் அவர் தேர்ந்தெடுத்தது கரெக்டா தப்பான்ற ஒரு பிம்பம் வரும், தெளிவு வரும், அவங்களால உணர்வாங்க. அதெல்லாம் முக ஸ்டாலின் விரும்புறாரு. அவர் 6 மாதம் ஆகட்டும், ஓட்டு போடுறதுலாம் தெரியட்டும், நல்லா ஆண்டா நம்ம அப்படியே எதிர்கட்சியா இருந்து போவோன்றாரு. அவர் எந்த இடத்துலயுமே நான் அந்த ஆளோட இது இல்லை, அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஜெயிச்சப்போ முதல்ல வாழ்த்து சொன்னதும் அவங்க தான். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன்.